கடினமாக இருந்த பல் காணாமல் போனது. பக்கத்தில் இருந்த மென்மையான நாவு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப கடினம் காணாமல் போகும், மென்மை என்றைக்குமே வாழும். அதனாலதான் ஆஜியாரினுடைய அந்த கடினங்கள் எல்லாம் காணோம். அவர்கள் மென்மையாக நடந்து கொண்ட செயல்கள் அத்தனையும் இன்றைக்கு வரலாறாய் பதிவு செய்யப்படுகிறது. அதனால யாரிடத்தில் மென்மையும் அன்பும் இருக்கிறதோ தண்ணி மாதிரி மென்மையா இருக்கணும். அல்லாஹு அக்பர். இந்த மென்மையான தண்ணீர் சொரசொரப்பான பாறையையும் அடித்து மென்மையாக்கிவிடும். எவ்வளவு பெரிய சொரசொரப்பு, அடிச்சு அடிச்சு அடிச்சு. இந்த மென்மைக்கு ஒரு பழக்கம், பெண்மையும் மென்மையும் ஒன்று. அந்த பெண்மை அடிச்சு அடிச்சு சொரசொரப்பான ஆம்பளைய இஸ்மாயில் என்ன அஜரத்தை கத்திய காட்டில அல்ல, சொல்லை காட்டி திருத்திய வரலாறுகள் உண்டு. அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மென்மையும் அன்பும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள்.